வணக்கம். அண்ணாமலை சிறைக்கு செல்வாரா என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நாங்கள் தொடக்கப் போகிறோம். காரணம் என்ன? தீபாவளியும் போது கிறித்துவர்கள் கோர்ட்டில் போய் வழக்கு போட்டு வருகிறார்கள். ஹிந்து 2000-3000 வருடங்களாக எந்த பண்டிகை கொண்டாடி வருகிறார்களோ அந்த கிராக்கர்ஸ்களை நீங்கள் வெடிக்கக்கூடாது என்று வழக்குகளை போட்டு வருகிறார்கள். இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை அவர்கள் யூடியூப் வழியாக பேசியிருந்தார் 2022ஆம் ஆண்டு. இந்த விஷயம் எந்த அளவில் கம்யூனல் ஆங்கிளை, கம்யூனல் ரைட்ஸ்களை தூண்டியிருக்கும் என்று நினைத்து அவர் மீது வழக்கும் போடப்பட்டது. அந்த வழக்கு சேலம் கோர்ட்டிற்கு வந்தது. இந்த வழக்கின் போது இதை ஒரு கிரிமினல் ஹேட் ஸ்பீச்சாக பார்க்கப்பட வேண்டும், இதை சாதாரணமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த வழக்கை கூட இருக்கவில்லை. அதுக்கப்புறம் அது கோர்ட் இருக்குது. விஷயம் அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு போடப்பட்டது. எந்த விஷயத்தை கிறிஸ்துவர்கள் செய்யவில்லையோ அதை நீங்கள் செய்ததாக எதற்காக எடுத்து காட்டினீர்கள்? அண்ணாமலை அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை. கோர்ட்டிற்கு முன் போய், ஹைகோர்ட்டிற்கு முன் போய், எனக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது, இந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்து விடுங்கள், இதை ஸ்குவாஷ் செய்து விடுங்கள் என்று கேட்டபோது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தெளிவாக எடுத்து வைத்த விஷயம். அந்த வீடியோவை நான் பார்த்தேன், நீங்கள் பேசிய வார்த்தைகளை நான் பார்த்தேன். இந்தியாவுடைய ஐடியாலஜிக்கு எதிராக, இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு எதிராக நீங்கள் ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருந்து கொண்டு இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பது சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதனால் உங்கள் மீது போடப்பட்ட அந்த கிரிமினல் வழக்கை நாங்கள் ஸ்குவாஷ் செய்ய முடியாது. யார் இந்த வழக்கை போட்டார்? ஆக்டிவிஸ்ட் பியூஷ் மானுஷ் அவர்கள். இந்த ஒட்டுமொத்த கதையை நான் உங்களுக்கு முன் எடுத்து வைத்ததற்கான பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இந்தியா முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளாக எத்தனை லிஞ்சிங்கள் நடந்திருக்கிறது, எத்தனை இடங்களில் ஹேட் ஸ்பீச்சஸ்களை பேசியிருக்கிறார்கள் என்று நீங்கள் அந்த பட்டியல் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். தமிழ்நாட்டிலும் இது போன்ற விஷயங்கள் சீனியர் லீடர்ஷிப் வழியாக நடக்கும்போது அது எவ்வளோ பெரிய கம்யூனல் ரைட்ஸை தூண்டும் என்று நீங்கள் ஒரு முறையாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக பியூஷ் அவர்கள் நேரடியாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் ராகுல். அண்ணாமலை அவர்கள் நீங்கள் அவர் மீது ஒரு வழக்கை போட்டீர்கள் 2022ஆம் ஆண்டு. நேற்று ஹைகோர்ட் அதை ஸ்குவாஷ் செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். பிப்ரவரி 19ஆம் தேதி நேரடியாக அண்ணாமலை ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். முதலில் உங்களுடைய ரியாக்ஷனை பார்க்கலாம். இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ராகுல். ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு ஆனந்த வெங்கடேஷ் ஐயா அவர்கள. என்னன்னா, ட்ரையல் கோர்ட்ல இந்த கேஸ்க்கு ஃபைனல் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ண ஜட்ஜ் கூட ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 4 மிஸ்டர் யுவராஜ் அவர்கள் ரொம்ப தெளிவான அவரோட ஆர்டரை பிளேஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ஆர்டரையும் ரொம்ப பாராட்டி ஆனந்த வெங்கடேஷ் ஐயா ஹைகோர்ட் ஜட்ஜ் பாராட்டி எழுதியிருக்காரு. ஸோ இந்த கேஸ்ல 2 பேர் மேல நான் கேஸ் போட்டேன். அண்ணாமலையும் ராஜ்வேல் நாகராஜை இறக்கி விட்டாரு. நானும் அதை பர்சூ பண்ணல. அண்ணாமலை கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹேட் ஸ்பீச் கொடுத்ததுக்காக நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் ஸ்ட்ராட்டஜி வேணும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த மதவாத அரசியல் பிஜேபி ஹேட் ஸ்பீச் அவங்க முக்கிய காம்பனண்டா இருக்கு. அவங்க முக்கிய ஆயுதமே ஃபேக் நியூஸ், ஹேட் ஸ்பீச் தான். ஏன்னா அதை பேசுற வழியா என்ன காட்டுறாங்கன்னா மக்களுக்கு, நாங்க உங்க இந்து மத காவலர்கள், நாங்க உங்க மதத்தை காவல் காக்குறவங்க. ஆனா இதே இந்து மதத்தை இவங்க தான் லூட்டி அடிக்கிறாங்க. ராம் பேர்லயே லூட்டி அடிக்கிறவங்க இவங்க. அந்த சப்ஜெக்ட் தனியா விட்டுறலாம், இவங்க ஹேட் ஸ்பீச் மட்டும் வரலாம். நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. தொடர்ந்து மக்களை ஒரு உக்ரத்துல வைக்கணும், பாயில்ல வைக்கணும். சம்பந்தமே இல்ல. ஒரு சின்ன பையன் கூகுள் பண்ணானா, இந்த சின்ன பொண்ணு கூகுள் பண்ணா தெரிஞ்சுட்டு போயிடுது. எந்த கிறிஸ்டியன் மிஷினரியும் கேஸ் போடல. எந்த கிறிஸ்டியனுக்கும் இந்த தீபாவளி பட்டாசு வெடிக்கிற சம்பந்தமே இல்ல. ஹிந்துஸ் போட்ட கேஸும் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலுக்காக போட்டது. ஒரு சுற்றுச்சூழல் காஸ்க்காக போட்ட கேஸ இப்படி மத பிரச்சாரம் பண்றாரு. இந்த ஆள் உருப்பிடுவாரா? அவ்வளவு வீராப்பா பேசுற ஆளு. நான் வந்துடுறேன், நான் வெயிட் பண்றேன், 24 மணி நேரம் அரெஸ்ட் பண்ணி காட்டு, ஆச்சா பூச்சா பேசுற ஆளு 2ஆம் தேதி 2/12 சம்மன் அமைச்சாரு கோர்ட்ல இருந்து. நீதிபதி ஐயா சம்மன் அமைச்சாரு. வர வேண்டியதான் கோர்ட்டுக்கு. அதை விட்டுவிட்டு ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிட்டாரு. டாக்டர் ஜெயச்சந்திரன் ஸ்டே கொடுத்தாரு 29ஆம் தேதி நவம்பர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நோட்டீஸ் வந்துச்சு. நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டாக்டர் சுரேஷ் தொடர்பு கொண்டு, டாக்டர் சுரேஷ் PUCL இருந்து லாயர் அவரு,
அந்த டாக்டர் பட்டம் இல்ல, PhD பட்டம். சோ அவரோட ஆபீஸ் இந்த கேஸ் எடுத்துட்டு போய் 5 மணி நேரம் வாதாடினாங்க ஹைகோர்ட்ல. 31 1 2 நாள் கண்டினியூஸா வாதாடினாங்க. 8ஆம் தேதி ஐயா தீர்ப்பு கொடுத்துட்டாரு. தீர்ப்புல ஆனந்த வெங்கடேஷ் ஐயா ரொம்ப தெளிவா போட்டிருக்காரு, இந்த மாதிரி மதத்தை யூஸ் பண்றது, பயன்படுத்துறது நாடக்கு எடுத்துக்கிறோங்கிறாரு. பெலிகோஸ் ஜிங்கோயிசம் பேர் போட்டிருக்காரு அதுக்கு, பெலிகோஸ் ஜிங்கோயிசம். நானே ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். ஒரு டைட் ஸ்லாப் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் அண்ணாமலை. ஒரு பெரிய அற இவருக்கு, அண்ணாமலைக்கு. வேற யாரும் தான் என்ன ரிசைன் பண்ணியிருப்பாரு, நான் இந்த கேஸ்ல இருந்து விடுதலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனா எங்க மானம் சூடு சொரணாலாம் இருக்க போதா? ஷேம்லெஸ் ஃபெலோஸ். 19ஆம் தேதி அண்ணாமலை வருவாரா? He should come. அவ்வளவு வீராப்பா பேசுறாள் வரணும். ஆனா கான்ட்ரரி என்ன பண்ணுவாரு, சுப்ரீம் கோர்ட்ல போய் கால பிடிப்பாரு, எனக்கு ஸ்டே கொடுங்கன்னு கேட்பாரு. வேற என்ன பண்ண முடியும் அவர்னால, சொல்லுங்க பாக்கலாம். ஹைகோர்ட்ல கேட்ட மாதிரி அங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே கேட்பாரு. ஸ்டே கூட கிராண்ட் ஆகும், அங்கும் திருப்பி நான் போராடி ஆகணும். டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் உண்மையா திராணி இருந்ததுன்னா 19ஆம் தேதி கோர்ட்டுக்கு வாங்க அண்ணாமலை, ட்ரையல் ஃபேஸ் பண்ணுங்க, என்ன இருக்கு. பட் வரமாட்டாரு, தெரிஞ்ச விஷயம். ஒரு ஹிந்து NGO போட்ட வழக்குகள் அல்ல, அந்த இதே பிஜேபியை சார்ந்த நபர்களும் அந்த NGOவில் இருக்கிறாங்க. அதற்கான டீட்டெயிலில் நான் போக விரும்பலை. ஆனால் ஒரு சாதாரணமாக நான் எடுத்துக்காட்டினேன்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்களே அந்த NGOவில் இருக்கும்போது அவர்கள் போட்ட வழக்கை அண்ணாமலை அவர்கள் ட்விஸ்ட் செய்து அது கிறிஸ்டியன் மிஷனரி போட்ட வழக்கு என்று ஒரு யூடியூப்பில் உட்காந்து பேசிய அந்த வீடியோ எந்த அளவில் ஒரு சாதாரணமான மற்ற நபர்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். அதாவது 3 நாட்களுக்கு முன்பு, தீபாவளிக்கு 3 நாட்களுக்கு முன்பு அவர் பேசுகிறாரு. அப்போ எத்தனை பேர் அது உண்மையில நம்பி ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக வெறுப்பை எடுத்து வைத்திருப்பார்கள் சோஷியல் மீடியா வழியாகவே. என்ன சொல்ல போனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அதே இன்டர்வியூவை ஃபார்வர்டும் செய்தார்கள். குறிப்பாக அந்த இடத்தை அந்த சிவியரா ஃபார்வர்ட் செஞ்சாங்க. இன்னொரு அப்சர்வேஷன் கோர்ட் என்ன இருந்ததுன்னா, 44 நிமிஷம் இன்டர்வியூ பேஸ் தமிழா பேசல, அதுல 6 மினிட்ஸ் மட்டும் கட் பண்ணி போட்டதுல இன்டென்ஷன் கிளியர் ஆயிடுச்சு. அந்த மதத்தோட நெரேட்டிவ் இங்க புஷ் பண்றது அந்த அந்த ரொம்ப தெளிவா ஆயிடுச்சு அரசாங்கம், சாரி மக்களுக்கு, கோர்ட்டுக்கு. கோர்ட் அப்சர்வேஷன்ல போட்டிருக்கு. இப்போ இன்னொன்னு, இவங்க ரீட்வீட் பண்ணவங்க எல்லாமே கிறிஸ்டியன் மிஷனரி NGO திட்டுறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் இந்த அபிடேவிட்ல என்ன போடுறாருன்னா, எந்த சுத்தம் அவளை, இது செத்து போன குதிரை, டெட் ஹார்ஸ் திரும்ப யூஸ் பண்ணாரு அவர் வக்கீல். இதுனா டெட் ஹார்ஸ், வாட் இஸ் a dead horse in it? So I am now eager to know what Annamalai's reaction is. பிரஸ் மீட் வந்து டெய்லி வைக்கிறாரு, பிரஸ் இதை பத்தி என்ன கேள்வி கேட்டாங்க. I am very eager to know the reaction also on his side. வருவாரா இல்ல சுப்ரீம் கோர்ட் போய் கெஞ்சுவாரா? சார், ஒரு சட்டம் தெரியாத நபர் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தால் அது வேற விஷயம். இப்போ குட் பாயிண்ட் ராகுல். சாது வேடத்துல பேசுறாங்க, எந்த விதமான பிரெயினுமே யூஸ் பண்ணாம, அவங்கள விட்டுறலாம். பட் he was an ex-IPS officer, sir. Yes. This also the court made a very strong observation. நீ IPS ஆஃபீஸர் தான் இருந்திருக்க, ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாமா உனக்கு? சோஷியல் இன்ஃபுளுசரா இருந்திருக்க, ரைட்லி பாயிண்டட் அவுட். பட் இட்ஸ் a 57 பேஜ் ஜட்ஜ்மெண்ட் ராகுல். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேட் ஸ்பீச் என்ன, இந்த ஜிங்கோயிசம் என்ன, இந்த ரிலிஜன் எதுக்காக இருக்கு, ரிலிஜன் மத அரசியல் என்ன பண்ணும், கம்யூனலிசம் என்ன பண்ணும், இந்த நாட்டோட ஃபேப்ரிக் எப்படி கெடுக்கும், அனைத்தும் டீடைல்ல போட்டிருக்காரு. இட்ஸ் a must read for everyone. And my request is that நான் ஒரு பிரசிடென்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ சாதாரண மனிதர் கூட இன்னைக்கு நாட்டோட பெரிய பிரச்சனையே, நாட்டோட பெரிய ஆபத்து இந்த மதம் அரசியல் தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். எல்லாமே ஆப்கானிஸ்தான் மாதிரி பாகிஸ்தான் மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. எந்தெந்த நாட்டுல மதம் உச்சத்துல ஆடிச்சோ அந்த நாடு கெட்டு போச்சு. அதனால அந்த நாடை காப்பாற்றவே முடியல யாருனாலையும். ஸோ நம்ம நாடு அந்த வழிக்கு போயிடக்கூடாதுன்னா நீங்க அதுக்கு எச்சரிக்கையா இருங்க. நீங்க அந்த எச்சரிக்கையை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் காமிச்சிருக்கேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் அனுப்புறோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கலாம், கோர்ட் போங்க, லோக்கல் கோர்ட் போங்க, அங்க ஹாஜராகுங்க, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. ஒரு சாங்ஷன் வாங்கணும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து, சாங்ஷன் வாங்கிட்டேன். சாங்ஷன் வாங்கின பிற்பாடு இன்னைக்கு 1.5 yearsல ஐ திங்க் ஸோ ஹேட் ஸ்பீச்க்கு எதிர்த்து ஒரு பெரிய மூவ்மெண்டே ஆரம்பிக்கும். பட் இந்த ஹேட் ஸ்பீச் பாத்தீங்கன்னா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். பட் இந்த ஹேட் ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டே
பிஜேபியோட துவக்கத்துடன் இந்த ஹேட் ஸ்பீச்சும் துவங்கியது. அது அத்வானி அவர்களாக இருக்கட்டும், அல்ல வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும், முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும், உமா பாரதியாக இருக்கட்டும், இவர்களுடைய அந்த பழைய வீடியோஸ்களை எடுத்து பார்த்தீர்கள்னா அவர்கள் மேடை போட்டு பேசிய விஷயங்கள், ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாஜ்பாய் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், वहाँ पर कीले उग गई हैं, बैठना मुश्किल है, जगह को समतल बनाने की ज़रूरत है. அந்த இடத்துல ஆணிகள் வந்திருக்கிறது, அந்த இடத்துல உட்கார முடியாது, அந்த இடத்த நீங்கள் வந்து சமத்துவமாக்கினா தான், அந்த இடத்துல மட்டமாக்கினா தான் அந்த இடத்துல இருக்க முடியும்னு கூறிய வார்த்தை டிசம்பர் 5, 1992. டிசம்பர் 6ஆம் தேதி அடுத்த நாள் காலையில் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்படுது. அத்வானி அவர்கள் கார் சேவகோ கே சாத் ஹம் ஜாயேங்கே வहीं पर ராம் மந்திர் बनाएंगे அவர் எடுத்து வைத்த விஷயம். 564 நபர்கள் ரத யாத்திரையும் போது கொல்லப்பட்டார்கள். இது போன்ற ஹேட் ஸ்பீச் அன்னைக்கே துவங்கப்பட்டது. ரத யாத்திரை எங்கெல்லாம் போனதோ அந்த அனைத்து இடங்களிலுமே அது தமிழ்நாட்டில் 6 பேர் கொல்லப்பட்டார்கள். இதே போன்ற ஆந்திராவில், இதே போன்ற டெல்லியில், குஜராத்தில், மத்திய பிரதேசத்தில் ஒவ்வொரு இடத்திலும் கலவரம் வெடித்தது. கடைசியில் லாலு பிரசாத் யாதவ் முன்னாடி நின்று என்னுடைய மண்ணில் நீங்கள் இந்த மத கலவரத்தை கொண்டு வர முடியாது, அதனால் அங்கே அவர் வந்து வச்சு கைது செய்கிறாரு. இது போன்ற நபருக்கும் இன்னைக்கு பாரத் ரத்னா போன்ற அவார்டு கிடைத்திருக்கிறது. அப்போ அண்ணாமலை இஸ் நாட் டூயிங் எனிதிங் நியூ, இட் இஸ் பீன் இன் தேர் டிஎன்ஏ. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? பட் அண்ணாமலை இஸ் நாட் டூயிங் நியூனா we will do something new, no? we have to stop them, இல்ல? நம்ம சிட்டிசன் ஆகிய நம்ம அதை நிறுத்தி ஆகணும்ல. Political parties have been unable to remove the rot. Is this not going against our constitution, the idea of India, the idea of Bharat? ஆமா, அது ரொம்ப கிளியரா எழுதியிருக்காரு. இது ஐடியாக்கு எதிர்த்தா போயிட்டு இருக்கு, இது ரொம்ப பெரிய தப்புன்ட்டு அப்படியே எழுதியிருக்காரு ஜட்ஜு. பட் இந்த who is to build the cat, who is to lift the clutches of saving the country, we will have to do it. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வரும், நம்மளை காப்பாத்தி விடணும், அதோட வெளியே வந்து மக்களாகிய நம்ம சேர்ந்து செய்வோம். மக்களாகிய நம்ம தான் எடுத்து இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இப்போ ஃபேக் நியூஸ் ஹைலைட் பண்ற முகமது ஜுபேரோ இருக்கட்டும், இல்ல இங்க ஏன் கார்த்திகேயனா இருக்கட்டும், இட்ஸ் a good job that they are doing. But after that what? நீ ஃபேக் நியூஸ் எக்ஸ்போஸ் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் என்ன? I think so it is very important that once fake news is exposed, the perpetrators of the crime are also punished. So எப்படி பனிஷ் பண்றோங்கிற பார்த்து சொல்லி காட்டுறோம், பண்ணி காட்டுறோம், ஒரு பிரசிடென்ட் செட் பண்றோம். Please join. Right. So 19 let us put a stop to their nonsense. So 19ஆம் தேதி அண்ணாமலை சேலம் கோர்ட்டுக்கு வருவாரா இல்லையா என்கிற கேள்வி இருக்கு. பத்திரிகையாளர்கள் தான் கேட்கணும் அவர்கிட்ட. டெஃபினட்டா இந்த வீடியோவை நீங்க வந்து பகிருங்க. ஏதோ ஒரு வழியில் அண்ணாமலை அவர்களிடம் இந்த பதிவு போய் சேர வேண்டும். அவரிடம் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் இந்த மாதிரியான மத கலவரத்தை, பிரிவினவாதத்தை பிரிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து அதற்கு பின் அதை ஸ்குவாஷ் செய்வதற்காகவும் நீங்கள் வழக்குகளை போட்டு வருகிறீர்கள். ஆனால் நீங்கள் பேசியது சரியாக இருந்திருந்தால் ஏன் நீங்கள் அந்த வழக்கை சந்திக்க மறுத்து வருகிறீர்கள்? நீங்கள் அப்படி உண்மையிலேயே கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இதெல்லாம் செய்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஆதாரத்துடன் நீங்கள் சேலம் கோர்ட்டுக்கு போகலாம், உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கலாம். உங்களிடம் அந்த ஆதாரங்கள் கிடையாது, அதனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போக தயங்கி வருகிறீர்கள். அதனால தான் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போய் இந்த கேஸை ஸ்குவாஷ் செய்து விடுங்கள். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், ஹேட் ஸ்பீச்சை நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம். அதனால் இந்த வழக்கை நீங்கள் சந்தித்து தீர வேண்டும். 19ஆம் தேதி சேலம் கோர்ட்டுக்கு போங்கள் என்று ஒரு உத்தரவையும் போட்டிருக்கிறார்கள். 56, 57 பக்கங்கள் கொண்ட இந்த ரிப்போர்ட். சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ ஆழமாக பேசியதற்காக நன்றி. அண்ட் 19ஆம் தேதி இந்த வழக்கில் என்ன திருப்பங்கள் வருகிறது, அப்படி வருவாரா இல்லையா என்கிற இந்த அப்டேட்டையும் நிச்சயமாக 19ஆம் தேதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை எங்கள் மீது இருக்கிறது. நம்ம மறுபடியும் இணையலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி ராகுல், மிக்க நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.